ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஆக்சுவலி ஈரான் விசஸ் இஸ்ரேல் இந்த ஒரு டென்ஷனை பற்றி கிட்டத்தட்ட நான் ஒரு வாரமாக வந்துட்டு கேப் விட்டுட்டேங்க. ஆல்ரெடி நிறைய ஒரு அப்டேட்ஸ் ஈரான் விசஸ் இஸ்ரேலோட விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன் நம்ம சேனலில். பட் அது ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த ஒரு வாரத்தில் நிறைய ஒரு விஷயங்கள் வந்துட்டு நடந்துட்டுருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்றது பார்த்தோன்னா, ஒரு சைடு வந்துட்டு யூகே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னாக்கா, நாங்கள் வந்துட்டு போருக்கு ரெடியாக இருக்கோம், எந்த நேரத்தில் வேணாலும் நாங்கள் போர் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ரேல் அண்ட் ஈரான் டென்ஷனுக்குள்ளே இப்போ யூகே இன்வால்வ் ஆகியிருக்காங்க. பட் இந்த ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா கையோட வந்துட்டு இப்போது உக்ரைன் வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட நாட்டை பொறுத்த வரைக்கும், உக்ரைனை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள் எல்லாருமே வந்துட்டு ஒரு செகண்டரியாக தான் பார்க்குறாங்க. பட் அதை தாண்டி ப்ரைமரியாக பார்க்குற ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலை தான் பார்க்குறாங்க. ஸோ இஸ்ரேல் வந்துட்டு ரொம்ப ஒரு காஸ்ட்லியான கண்ட்ரியாக வந்துட்டு யுக்ரைனை விடவே பார்க்குறாங்க. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சப்போர்ட் எல்லாமே அமெரிக்கா இப்போது இஸ்ரேலுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உக்ரைன் வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்துட்டு வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம் உக்ரைனுமே வந்துட்டு இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதோட தாண்டி இப்போ இஸ்ரேலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்ன்றது ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னாக்கா, இஸ்ரேலில் இருக்கிற மிலிட்ரி இன்டெலிஜென்ஸில் இருக்கிற சீஃப் ஒருத்தர் வந்துட்டு இந்த வேலையை ரிசைன் பண்ணியிருக்காரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி லெபனானு, அதுக்கப்புறமா ஏமன் சைட்லேருந்து ஹவுத்தி, அப்புறம் ஹமாஸு, ஹெசபுல்லா, இந்த மாதிரி இருக்கிற இடங்கள் எல்லாத்துக்குமே இஸ்ரேல் அடிக்கடி வந்துட்டு தாக்குதல் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறதுனால, அந்த ஒரு ப்ரெஷர்னால அந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் நான் வேலையை விட்டுடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் சீஃப் இஸ்ரேலோட அவரே வந்துட்டு அந்த வேலையை குவிட் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த ஒரு வாரத்தில் நடந்திருக்கு. என்னன்றது அப் டு டேட் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்டேட்டாக நீங்களுமே நம்ம சேனல் மூலிமா கனெக்ட் ஆகியிருக்கிற மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு எல்லாருமே தெரிஞ்சு தான் இந்த வருஷத்துக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறது தான் நம்மளோட கோல். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைபுன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்போ திடீர்னு யூகே வந்துட்டு ஈரான் இஸ்ரேல் டென்ஷனில் வந்துட்டு மூக்க நுழைச்சிருக்காங்க. அவங்க என்ன ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, நாங்கள் வந்துட்டு வாருக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ யாருக்கு அகென்ஸ்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, சைனா, ஈரான், அதுக்கப்புறம் நார்த் கொரியா, இந்த 4 கண்ட்ரிக்கும் எதிராக வந்துட்டு யூகே வந்துட்டு நிற்க போகுது. வாருன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் சண்டை செய்கிறதுக்கு ரெடிப்பா அப்படின்னு சொல்லி யூகே சைட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்குறாங்க. இப்போ என்னன்னா, இந்த 4 கண்ட்ரி சொன்னேன் இல்லையா, ஈரான், சைனா, ரஷ்யா, அதுக்கப்புறம் நார்த் கொரியா, இவங்க 4 பேருமே ஒரு அணிகளாக வந்துட்டு யூகே வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க, அகென்ஸ்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆக்சிஸ் பவர் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா ஹிட்லர் காலத்தில். ஸோ அந்த மாதிரி தான் அடுத்த ஒரு கட்டத்துக்குன்றது இந்த போர் போயிருக்குன்றது தான் சொல்லணும். ஸோ இதோட தொடர்ச்சியாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஒரு புது விதமான ஒரு போரை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டிட் ஃபார் டேட் அப்படின்ற ஒரு ட்ரிக்ஸை தான் இந்த ஒரு போரில் வந்துட்டு ஈரான் கூட வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன டிட் ஃபார் டேட் அப்படின்றது விஷயம் சொல்லணும்னா, சிம்பிளாக ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இஸ்ரேல் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன டிட் ஆர் டேட் அப்படின்றது சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இதுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போ இது ஈரான் இருக்குது, இது இஸ்ரேல் இருக்குது. இப்போ இஸ்ரேல் வந்துட்டு ஈரானை அடிச்சிட்டாங்க. இப்போ ஈரான் வந்து பதிலுக்கு திரும்பியும் வந்துட்டு அடிச்சிட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, நீ என்னை அடிச்சிட்டேன், நான் உன்னை அடிச்சிட்டேன், ஸோ பழிக்கு பழி முடிஞ்சிச்சு, ரத்தத்துக்கு ரத்தம் முடிஞ்சிச்சு அப்படின்றதுக்கு பேர் தான் டிட் ஆர் டேட் அப்படின்ற ஒரு விஷயம். பட் இது இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா, டிட் ஆர் டூ டேட் அப்படின்றது சொல்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திரும்பி இஸ்ரேல் இது இருக்குது, ஈரான் இது இருக்குது அப்படின்னாக்கா, இப்போது இஸ்ரேல் அடிச்சிட்டாங்க ஈரானும் பதிலுக்கு வந்துட்டு அடித்தாங்க. அந்த 300 ட்ரோன்ஸை வந்து ஒரே நேரத்தில் இறக்குனாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அடிச்சிட்டாங்க. ஸோ பழிக்கு பழி ஈரான் வாங்கிடுச்சு. ஸோ திரும்பி இது வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறேன்னா, இஸ்ரேல் வந்துட்டு அடிக்கிறதுக்கு பதிலாக வந்துட்டு ஈரானை வந்துட்டு உசுப்பேற்றி விடுது. திரும்பியும் வந்து இஸ்ரேல் மேலே வந்துட்டு தாக்குதல் பண்ணுறதுக்காக வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு ஏற்றி விடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ திரும்பியும் ஈரான் வந்துட்டு ரோஷப்பட்டு கோவப்பட்டு அவசரப்பட்டு திரும்பியும் ஒரு தாக்குதல் பண்ணிடுச்சு இஸ்ரேல் மேலே அப்படின்னாக்கா, திரும்பி இஸ்ரேல் வந்துட்டு அடிக்குமான்னு பார்த்தீங்கன்னா அடிக்காது, அமைதியாக இருக்கும். ஸோ திரும்பியும் வந்துட்டு ஈரானை வந்துட்டு திரும்பியும் உசுப்பேற்றி திரும்பி 2வது வாட்டி அடிக்க வச்சுது அப்படின்னாக்கா, இஸ்ரேல் வந்துட்டு அடுத்த ஒரு அடி 3வது அடி ஈரான் அடித்ததுக்கு அப்புறமா
அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி அடிக்க ஆரம்பித்தா இஸ்ரேலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் ஒன்று இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா, என்னை ஈரான் 2 வாட்டி தாக்கிட்டாங்க, நீங்கள் சொன்னீங்கன்ட்டு நான் பொறுமையாக இருந்தேன், இப்போ 3வது வாட்டி தாக்க வரும்போது நான் அவங்கள பலமாக தாக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டுறதுக்காக இப்போ இஸ்ரேல் சைலண்டாக இருக்குன்னு சொல்லி பல பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன் வச்சுருக்காங்க. ஸோ இஸ்ரேல் வந்துட்டு டிட் ஆர் டூ டேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு கையாளுது இந்த போரில். ஸோ அதனால் ஈரான் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அவசரப்பட்டு இஸ்ரேல் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயத்தை தாண்டி இவங்க கை வச்சாங்கன்னா ஸோ இஸ்ரேல் 3வது அடி பலமான ஒரு அடியாக ஈரானுக்கு வைப்பாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே வச்சுருக்காங்க. இதோட தொடர்ச்சியாக இப்போ ஈரான் சைடில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னா, மொத்தம் 2 விஷயம் இதோட தொடர்ச்சியாக நடந்தது. என்ன அப்படின்னாக்கா, ஸோ ஈரானை பொறுத்தவரைக்கும் ஈரான் பிரசிடென்ட் வந்து திடீர்னு ஒரு 3 நாள் வந்துட்டு ஃபாரின் டூர் கிளம்பியிருக்கார். அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாகிஸ்தானோட பிரசிடென்ட்டை அங்கே 2 நாள் இருந்து பார்த்து பேசியிருக்காரு. அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 3வது நாள் வந்துட்டு அந்த பாகிஸ்தான் முடித்த கையோடவே ஸ்ரீலங்கா போயிருக்காரு. ஸோ ஸ்ரீலங்காலையுமே வந்துட்டு அங்கே ஒரு நாள் பேச்சுவார்த்தைன்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இந்த ஒரு ஈரானோட பிரசிடென்ட் வந்துட்டு இவருக்கு தேவையான ஆதரவுகளை வந்துட்டு சேகரிச்சிட்டு இருக்காரா அப்படின்ற இன்னொன்று ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த டைமில் இஸ்ரேல் வந்துட்டு அந்த டிட் ஃபார் டூ டேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு செயல்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, ஈரானில் இருக்கிற ஒரு மைய பகுதியில் வந்துட்டு ஒரு மிசைல் அட்டாக் வந்துட்டு நடந்திருக்கு. ஈரானில் அது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்லாம் நடந்திருக்கு. அது கூடவே வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு மிலிட்ரி பேஸுமே இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு இடத்துல மிசைல் அட்டாக்ன்றது நடந்திருக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன். அந்த ஒரு மிசைல் அட்டாக் விழுந்ததுக்கு அப்புறமா அது யார் பண்ணது அப்படின்னு சொல்லி எல்லாருமே இஸ்ரேல் பக்கம் திரும்ப ஆரம்பித்தாங்க. பட் அது இஸ்ரேல் வந்துட்டு இக்னோர் பண்ணாங்க. அது என் சைட்லேருந்து வரலை அப்படின்ற ஒரு விஷயம். பட் இன்னைக்கு வரைக்கும் கூட அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. பட் இந்த ஒரு அட்டாக் பண்ணதுக்கப்புறமா இப்போ கையோட ஈரான் வந்துட்டு இஸ்ரேல் மேலே ஒரு அட்டாக் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, அப்போ இஸ்ரேல் கேட்குறது என்னன்னா, நான் தான் பண்ணலன்னு சொன்னேன்ல, உன் இடத்துல வந்துட்டு ஒரு அட்டாக் வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் காரணமான்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கேட்கும். அந்த கேள்வியை வந்து இஸ்ரேல் கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு அட்டாக் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ ஈரான் வந்துட்டு திரும்பி ஒரு அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இஸ்ரேல் வந்துட்டு அடுத்த 3வது அடி பலமாக அடிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு தூண்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு பல பேரால் சொல்லப்படுது. பட் இந்த ஒரு மிசைல் அட்டாக்கு அப்புறமா, ஈரானில் இந்த மிசைல் அட்டாக் அப்புறமா இன்ன வரைக்கும் ஈரான் சைட்லேருந்து இஸ்ரேலுக்கு எந்த ஒரு அட்டாக்குமே போகலை. ஏன்னா இஸ்ரேல் வந்துட்டு டூ ஃபார் டூ டேட் அப்படின்ற ஒரு தியரியில் வந்துட்டு போர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஈரான் ரொம்ப கிளியர்டாக இருக்காங்க அண்ட் ரொம்ப கிளவராகவும் இருக்காங்க. ஸோ இதனாலே வந்துட்டு ஈரான் சைட்லேருந்து எந்த ஒரு அட்டாக்குமே வந்துட்டு இஸ்ரேல் சைடு போகலை அப்படின்றது ஒரு விஷயம் தெரியுது. பட் அதுக்கு பதிலாக ஈரான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்தாங்க. அதுவுமே ஈரானோட எம்பி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா, எங்கள் கிட்ட அணு ஆயுதங்கள்ன்றது எந்த நேரமும் ரெடியாக இருக்குது போர் செய்கிறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எங்களோட பிரசிடென்ட் வந்துட்டு அதுக்கு அப்ரூவ் கொடுத்தா மட்டும் போதும், எங்களோட நியூக்ளியரோட வெப்பன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு நாங்கள் ஷோ ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஈரானோட எம்பியை இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நாட்டோவில் இருக்கிற சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நியூக்ளியர் வெப்பனை ஷோ ஆஃப் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட வந்துட்டு பொருளாதார தடைன்றது ஈரானுக்கு விதிக்கப்படும் சொல்லிட்டு யூகே சைடு அமெரிக்கா சைட்லேருந்து வந்துட்டு இருந்தது. பட் பொருளாதார தடை அப்படின்றது ஈரான் ஒன்றும் புதுசு இல்லைங்க. அது ரெகுலராக வந்துட்டு மேற்குலக நாடுகள் வந்து ஈரான் மேலே போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த ஒரு விஷயம் ஈரான் எம்பி சொன்னதுக்கு அப்புறமா அமெரிக்காவுக்கு அடுத்த ஒரு ப்ரெஷர் வந்து உருவாச்சு. ஏன் அப்படின்னாக்கா, நியூக்ளியர் வெப்பன்ஸை ஷோ ஆஃப் பண்ணுறன்றது ஒரு எம்பி சொல்கிறாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. பட் இந்த ஒரு விஷயம் சுதாரித்த அமெரிக்கா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே இஸ்ரேலுக்கு கொடுக்க வேண்டிய உதவிகள் அதிகமாக்கிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 பில்லியன் அளவுக்கு ஒரு உதவி இருக்குன்னா அது 20 பில்லியனாக வந்துட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. பட் இதுக்கு இஸ்ரேல் வந்துட்டு முழு ஒத்துழைப்பும் அமெரிக்கா கூட இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. பட் இப்போ அமெரிக்காவுக்கு 3 டென்ஷன். என்ன அப்படின்னாக்கா, ஆல்ரெடி அமெரிக்கா வந்துட்டு 2 கண்ட்ரிங்களுக்கு வந்துட்டு வெப்பன்ஸ் சப்போர்ட்டுமே ப்ளஸ் மணி சப்போர்ட்டுமே கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு தைவானுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2வது வந்து உக்ரைனுக்கு வந்துட்டு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். இப்போ 3வது விஷயமா இப்போ இஸ்ரேலுக்குமே வந்துட்டு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட 3 நாடுகளுக்கு அமெரிக்கா வெப்பன் சப்போர்ட்டும் கொடுக்கணும், அதே போல் மணி ஃபினான்ஷியல் சப்போர்ட்
சப்போர்ட்டுமே கொடுத்து தான் ஆகணும். பட் இதில் இப்போது ஜெலன்ஸ்கி உக்ரைனோட பிரசிடென்ட் உள்ள வராரு. என்ன அப்படின்னாக்கா, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உக்ரைனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சப்போர்ட்டுமே பாதிக்கும் மேலான சப்போர்ட் வந்துட்டு அமெரிக்கா இப்போது இஸ்ரேலுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் புரியல, உக்ரைனை விடவே இஸ்ரேல் வந்துட்டு ஒரு காஸ்ட்லியான நாடாக வந்துட்டு மேற்குலக நாடுகள் வந்துட்டு பார்க்குதா அப்படின்னு சொல்லி உக்ரைனோட பிரசிடென்ட் அமெரிக்கா கூட கிட்ட வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பட் அமெரிக்கா இதுக்கான ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சைடு உக்ரைனுக்குமே உனக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டை நான் கொடுக்குறேன், அதே போல் இஸ்ரேல் கிட்டேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு நீ பொறுமையாக இரு, டிட் ஃபார் டூ டாட் அப்படின்ற ஒரு தேர் நீ ஃபாலோ பண்ணுறது தெரியுது, நீ இருக்கிற வரைக்கும் பொறுமையாக இரு, எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணிடாத. ஏன்னா ஈரான் கிட்ட மிகப்பெரிய ஒரு நியூக்ளியர் வெப்பன் இருக்குன்னு வேற ஒரு எம்பி சொல்லியிருக்கான். ஸோ நீ ஏதாச்சும் பண்ண போயிட்டு அதுக்கப்புறமா அவனுங்க ஏதாவது தாக்குனதுக்கப்புறமா இது உலக போர் 3ஆவதாக வந்துட்டு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்கா இஸ்ரேலை வந்துட்டு காம் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஃபோர்ஸ்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ சைலண்டாக இருன்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இஸ்ரேல் அது என்னைக்கு அந்த ஃபோர்ஸை உடைச்சிட்டு வெளியில் வருவாங்கன்றது தெரியல. பட் அது நம்ம வெயிட் பண்ணி தான் போகணும். அப்படி இஸ்ரேல் வெளியில் வந்துட்டாங்க, அமெரிக்கா பேச்சை தாண்டி வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா அடுத்த 3வது உலக போர் யார் யாருக்கு இருக்கும் அப்படின்னாக்கா, யூகே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஒரு டீம், எந்த டீம்னா ஈரானோட டீமில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருக்கும், நார்த் கொரியா இருக்கும், சைனா இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு டீமாக மாறும். அதே போல் இதுக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கிற டீம் எதுவாக இருக்கும்னா அமெரிக்கா இருக்கும், யூகே இருக்கும், இஸ்ரேல் இருக்கும். ஸோ இந்த ஒரு 3 டீம் தனியாக இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் 4 vs 3 அப்படின்ற ஒரு போரில் தான் இது ஆரம்பிக்கும். ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுறதுக்கு ஈரான் தயாராக இருக்குது. அது மற்ற நாடுகள் இவன் எவ்வளோ வச்சிட்டு இருக்கான் அப்படின்றது தெரிஞ்சிக்க ஆவலாக இருக்குது. பட் ஈரானை ட்விஸ்ட் பண்ணி அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை நம்ம ஷோ ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா உலக நாடுகள் அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்குள்ளே வந்துடுவாங்க. இன்னும் பல நாடுகள் அதிக அளவுக்கு அந்த நியூக்ளியர்ஸை தயாரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒவ்வொருவோட கண்ட்ரியோட ஸ்ட்ரென்த்துமே என்ன அப்படின்றது அந்தந்த நாட்டு எதிரிகளுக்கு தெரியறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. இப்படி தெரிஞ்சதுன்னா இது அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகும். ஏன்னா அமெரிக்காவில் கம்மியாக இருக்குது ரஷ்யா விட அப்படின்னா ரஷ்யா அதுக்கப்புறமா ஒரு சூப்பர் பவராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸ்குள்ளே இந்த ஒரு விஷயம் வந்துட்டு அடங்கும் அப்படின்றது சொல்லலாம். பட் நம்ம அந்த அளவுக்குலாம் போக தேவையில்ல. பட் சிம்பிளாக நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, இன்கேஸ் இந்த வேர்ல்டு வார் 3 இந்த 2 டீமுக்குள்ளே வந்தது, இந்த 4 vs 3 அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தது அப்படின்னாக்கா இந்தியா எந்த பக்கம் நிற்கும், இல்லை இந்தியா வருமா வராதா அப்படின்ற ஒரு பதிலை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த இஸ்ரேல் விசஸ் ஈரான் டென்ஷனில் இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த ஒரு வாரத்தோட அப்டேட். இந்த விஷயம் புதுசாக இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை காமிச்சிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு கடை முடிவு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏபி.